ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடங்களில் நல்ல கிரகங்கள் போய் உட்காந்துடக்கூடாது. அப்படி உட்காந்துச்சுன்னா அது மறைவு ஸ்தானம், அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி சொல்லுது. இப்போது 6ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துடுறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ 6ஆம் இடத்துல குரு போய் உட்காந்தா என்ன ஆகும்? குரு மறைஞ்சு போனார், தனகாரகன் மறைஞ்சு போனார், பொருளாதாரம் இல்லாமல் போகலாம், குழந்தை ஊட்டி கிடைக்கிறதுல பிரச்சனை வரலாம், ஒரு சிலருக்கு நோய் நொடிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரியான பொதுவான பலன்கள். ஆனால் 6ஆம் இடத்துல குரு உட்காந்து பாவ கிரகத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யோகம் சார். எப்படி தெரியுமா? தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், தன்னுடைய குலத்தில் ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல திறமையான வசதியான வாழ்க்கை, நல்ல பொருளாதார சேர்க்கை இதெல்லாமே இருக்கும். ஆனால் எதிரிகளை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. யார்? இந்த 6ல் குருவும், குருவோட பாவகிரகம் தொடர்பு இருந்தால். அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தத்தில் ஒருத்தரோடையும் ஒத்து போகாது. அது மனைவி வழியாக இருந்தாலும் சரி, கணவர் வழியாக இருந்தாலும். மற்றபடி இது யோகம்தான்.